ஹலோ கைஸ், டுடே vlog பார்க்கலாம். ஹஸ்பண்ட் வந்து நேற்று சாமிக்கும் அண்ட் எனக்கும் சேர்த்தே பூ வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி காலையில் எழுந்திச்சிட்டு விரவு எடுக்கலான்னு போனோம். அந்த சிம்பிள் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு குட்டி பாம்பு. வீடியோ கிளிக் கம்மியாக தான் எடுத்தேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து கிளைமேட் வந்து இப்படி தான் இருக்குது. லைட்டாக முத்தத்தை தொளிச்சு விட்ருக்கேன். அதுக்கப்புறம் பெருக்கியும் விட்டுட்டு சாப்பாடு வந்து அடுப்பில் வச்சாச்சு. சிலிண்டர் இன்னும் வரல, 4 days கிட்ட ஆக போகுது. அந்த பக்கம் வந்து சாம்பார் வைக்கலான்ட்டு. ஸோ இன்றைக்கி சாம்பார் ரெசிபி வந்து சூப்பராக உங்களுக்கு இருக்கும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பருப்பு போடாமல் சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படின்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து என்னென்ன காய்கறி வேணுமோ அது எல்லாமே வேக வச்சுக்கோங்க. ஸோ கண்டினியூவாக வந்து ரெசிபி ஆட் பண்ணுறேன். பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை, இந்த இயரோட 2023 உள்ள லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை. ஸோ இன்றைக்கி நல்ல பெரிய குழம்பா போடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திச்சிட்டு பாத்திரம் கழுவி சாப்பாடெலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுறதுல உட்காந்துட்டேன். ஸோ கோலம் போடுறது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம். அது வந்து இப்போ நானுமே மேரேஜ் ஆகி வந்த புதுசில் போட்டுட்ருந்தேன். அப்புறம் இடையில அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து 2 விஷயங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதில் கரெக்டாக இருந்தது. என்னென்னா, நம்ம காலையிலே ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி உட்காந்து எந்திரிச்சிட்டு கோலம் போடுவோம். ஸோ அப்படிங்கும்போது நல்ல ஒரு எக்ஸசைஸ். முக்கியமாக நம்ம கோலம் உட்காந்து போடுவோம்ல, அந்த பொசிஷன் வந்து கோலம் போடும்போது நம்ம இருக்கிற அந்த பொசிஷன் வந்து பிசிஓடி, பிசிஓஎஸ் அண்ட் வெயிட் லாஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொசிஷன். ஸோ நம்ம சேனல்லே வந்து வெயிட் லாஸ், இரெகுலர் பீரியட், பிசிஓடி, பிசிஓஎஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸசைஸ் போட்டிருக்கோம். ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு பொசிஷனும் உண்டு. ஸோ அதுக்கு வந்து நம்ம கோலம் போடுறது அந்த காலத்துலேருந்தே ஒரு பாரம்பரியமாக இருக்கிறதுக்கு இது ஒரு ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு மெயின் ரீசன். அது மட்டும் இல்லாமல் கோலம் போடும்போது அந்த வெள்ளை கலரில் வச்சு போடுறோம்ல, முன்னாடி இருக்கக்கூடிய காலங்கட்டம்லாம் வந்து இப்போ தான் முன்னாடிலாம் வந்து பச்சரிசி பவுடர், அரிசி பொடியை வச்சு தான் போடுவாங்க. ஏன்னா வந்து எறும்பு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து காலையிலே நம்ம ஒரு உயிருக்கு வந்து உதவுறோம் அப்படின்ற ஒரு இது. ஸோ இது எல்லாமே காலேஜ் டேஸில் வந்து எங்களுக்கு ப்ரொஃபஸர் வந்து டீச் எடுத்தது. ஸோ நீங்கள் வந்து எந்த இதுவாக இருந்தாலுமே பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு சின்ன கோலம் போட்டால் கூட உட்காந்து எந்திரிக்கும்போது அதுவே கூட எக்ஸசைஸ் தான். ஸோ இப்படி வந்து நம்ம இருக்கும்போது நம்ம எக்ஸசைஸுக்குன்னு தனி டைம் வந்து ஒதுக்க வேணாம். நம்ம பாரம்பரியத்தை வந்து அழிச்சிட்டு வரவோ இல்லை அப்படியே இதுவாகிட்டு இருந்தது அப்படின்னா நம்மளுக்குமே ஹெல்த் இஷ்யூ வந்து நிறைய வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பெரிய கோலம் தான் போட்டிருக்கேன். அதில் வந்து ஃபைனலாக உங்களுக்கு அந்த வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த கோலத்தோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு நம்ம காய்கறி வேக வச்சுருப்போம்ல, ஸோ அதில் இருக்க தண்ணியை மட்டும் கொஞ்சம் தனியாக ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு அந்த காய்கறி எல்லாமே வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மத்து இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா மேஷ் பண்ணுறதுக்கு எது இருக்கோ அதை வச்சு இது பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இதில் 3 ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1, கடலை மாவு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுக்கலாம். அப்படி அதுவும் இல்லை அப்படின்னா பொரிகடலை இருக்குது இல்லையா, ஸோ அதை கூட கொஞ்சமாக எடுத்து நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணி அதை போட்டுக்கலாம். இப்படி இந்த 2மே இல்லை அப்படின்னா பஜ்ஜி மாவு இருக்குது பாருங்கள், ஸோ அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணது வந்து பஜ்ஜி மாவு தான், நல்லா இருந்தது. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணியாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து திரும்ப பவுடர் ஆட் பண்ண வேண்டாம். அதாவது பஜ்ஜி மாவோ கடலை மாவோ இல்லை வந்துட்டு கடலை கிரைண்ட் பண்ணி இந்த ஆட் பண்ண வேண்டாம். அது கொதிக்க நல்லா வந்து திக்னஸ் கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு அதிகமாக வந்து ஆட் பண்ண வேணாம். ஸோ வந்து ஃபைனலாக வந்து அதுக்கு தாளிச்சும் கொட்டியாச்சு. தாளிக்கிறதுக்கு வந்து வெந்தயம், ஜீரகம், கடுகு, அப்புறம் வந்து வெங்காயம், கொஞ்சம் வத்தல், ஒரு 2 பச்சை மிளகாய். இந்த மாதிரி எல்லா டைமும் நீங்கள் சாம்பார் வைக்கும்போது இந்த மாதிரி தாளித்து பாருங்கள், நல்லாயிருக்கும். வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணி தாளித்து பாருங்கள், நல்லாயிருக்கும்.
அப்பளம் வந்து பொரித்து வச்சுட்டேன். சரி, சாம்பார் அப்பளம் அப்படின்னும்போது நம்ம பருப்பு போடாமல் வச்சுருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு பொரியல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ பீட்ரூட்டை வந்து துருவிட்டு கையோடு அதுக்கு தேவையான பச்சை மிளகாய், வெங்காயம் அதையுமே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காயும் துருக்கி வச்சுட்டேன். சாம்பாருக்கும் அண்டு இதுக்கும் சேர்த்தியே போடுற மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அடுப்பில் அந்த சாம்பார் வச்சோம்ல அதை அப்படியே மாற்றி இந்த அடுப்புக்கு வச்சுட்டு பீட்ரூட் வைக்கிறது வந்து ஹெவியாக எரியும்ல, அந்த இதில் வந்து கடாயை வச்சுட்டு அதில் வந்து செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் ஒரு பல்லாரி, அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் போட்டு அதையுமே நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வதக்கி அதை அப்படியே விட்டுட்டேன் குக் ஆகட்டும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கேப்பில் வந்து தேங்காயும் துருவிட்டு பீட்ரூட்டுக்கு கொஞ்சம், சாம்பாருக்கு கொஞ்சம் வந்துட்டு போட்டுட்டு இன்றைக்கி வந்து சமையலில் வந்து சாப்பாடு, அப்புறம் வந்து சாம்பார், பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் வந்து அப்பளம் இது பண்ணியிருந்தேன். ஈவினிங் வந்து நான் சமைக்கிறத வந்து வீடியோ எடுக்கலை. ஈவினிங் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, காலையில் வச்ச சாம்பார் இருந்தது, அதை சூடு பண்ணிக்கிட்டேன். அதுக்கு எல்லாமே காலையில் வச்சது இருந்தது, எல்லாத்தையுமே சூடு பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா வந்து வெண்டைக்காய் பொரியல் மட்டும் பண்ணணும். ஸோ எல்லாருமே சாப்பிட்டோம். சித்தி வீட்டில் வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க, க்ளீனிங் ஒர்க் நடக்கிறதுனால எங்கள் வீட்டில் தான் சாப்பிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எல்லாருமே சேர்ந்து சாப்பிடும்போது. எனக்கு ஏன்னா ஹாஸ்டல் லைஃப்பில் வந்து எல்லோரும் ஒரு கேங்காக உட்காந்து சாப்பிட்றதுனால கூட்டமாக உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி பரிமாறுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய வச்சு பரிமாறுறது. ஸோ அதனால் நல்லா இருந்துச்சு, எனக்கு அந்த ஃபீல் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படி தான் இன்றைக்கி வந்து நல்லா ஹாப்பியாக போச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சாப்பிட்டுட்டு ஒரு 10:30க்குள்ளாடியே 10:30க்கு முன்னாடியே வந்துட்டு குளித்து கிளம்புனதுக்கப்புறம் வந்து எங்கள் சித்தி வந்து பசு, அதுக்கப்புறம் வந்து ஆடு எல்லாமே வளர்த்துட்ருக்காங்களா. ஸோ திடீர்னு வந்து குட்டி வந்து கத்திக்கிட்டே இருந்தது. அவங்களும் மைண்டில் என்னடா கத்துது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. நானும் கத்துது அப்படின்ட்டு ஆல்ரெடி வந்து குட்டி வேறு 2 குட்டி வந்து ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்குது. குட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சரி அந்த குட்டி தான் கத்தும் போல் அப்படின்ட்டு நினச்சேன். பட் அதுக்கு வந்து இன்றைக்கி டெலிவரி ஆகக்கூடிய டேட் இல்லை. அதாவது கரெக்டான அந்த மந்த்து 6 மந்த் அந்த மாதிரி உண்டுல்ல, ஸோ அந்த டைமிங் இல்லை. என்னதான்ட்டு நான் அப்படியே கேஷுவலாக விட்டுட்டேன். அவங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் எந்த குட்டியை எதிர்பார்க்கலையோ அந்த ஆடு வந்து புதுசாக ஒரு குட்டி போட்டிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அவங்களும் நானுமே. நல்லா இருந்துச்சு. அந்த கிளிக்லாம் வந்து ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக வந்து இப்போ ரெசிபிக்கு வந்துடலாம். தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பெல்லாம் பார்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவனதையும் போட்டுட்டு இப்போ பாருங்கள் ஃபைனலாக உங்களுக்கு அந்த திக்னிங் வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பருப்பு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷனலாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நேற்று வச்ச வெண்டைக்காய் குழம்பு, நேற்று ஈவினிங் வச்ச வெண்டைக்காய் குழம்பு இருந்தது. அது கொஞ்சம் வந்து சூடு பண்ணிவிட்டு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சூடு பண்ணேன் அதையுமே. நீங்கள் இன்றைக்கி என்ன சமையல் பண்ணீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்னெல்லாம் பெட்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்றதையுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, பெட்ஸ் வளர்க்கணுன்ற ஆசை, பட் இந்தந்த குறிப்பிட்ட ரீசன்னால் உங்களுக்கு வந்து பெட்ஸ் வளர்க்க முடியலை அப்படின்ற ரீசன் இருக்குல்ல, அதுவும் என்னென்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த விஷயத்துக்கு ரீசொல்யூஷனாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இன்னமுமே வந்து என்ன சொல்கிறது, வில்லேஜ் பீப்புளாக இருந்து நீங்கள் விறகடுப்பில் சமைச்சிட்டு இப்போ இருக்கிற நிலைமைக்கு மாதிரி மாறிட்டீங்க, விறகடுப்பே இப்போ இல்லை அப்படின்ற பீப்புள் வந்து ஆமாம் மாறிட்டோம் அப்படின்ற கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்தாலுமே, நிறைய பெரிய பெரிய வீடு எல்லாம் கட்டினாலும் எல்லாம் நீடடு இருந்தும் நாங்கள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அதிகமாக செலவாகிற இந்த வெந்நி தண்ணி, அதுக்கப்புறம் சாப்பாடு, இந்த மாதிரி அதிகமாக கேஸ் காலியாகக்கூடிய திங்ஸு அந்த மாதிரி இது எல்லாமே விறகுல தான் வைக்கிறோம். இன்னமுமே விறகடுப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னும் இருக்கிறவங்க, நாங்கள் இன்னும் மாறல, எங்ககிட்ட வந்து விறகடுப்பு இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா தெரிஞ்சுக்கலாம் இன்னும் எத்தனை பேர் வந்து இப்படி இருக்கோம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். பழைய பாரம்பரியத்தை விடாமல் விட்டு கொடுக்காமல் இருக்கிறது
அது யாராலும் தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, அவங்களோட கட்டாயத்தின் சூழ்நிலையில் கூட தள்ளப்பட்டிருக்கலாம். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் வந்து எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சமையலாம் முடிச்சுட்டு அந்த கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் வந்து சித்தி வந்து பசு வளர்க்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அவங்களோட பக்கெட்டில் வந்துட்டு ஊற்றி வச்சா அந்த இது வந்து பசு எல்லாமே வந்து குடிச்சிக்கும். ஸோ அதில் தான் ஊற்றுறது இதில் வந்து காமிக்கிறேன். ஸோ அதில் தான் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பிளான்ட்ஸ் வளர்க்குறேன் இல்லையா, அதில் வந்து பசலியில் வந்து மொத்தம் 8 மொட்டு இருக்குது. பார்க்க தான் 2 பக்கெட் மாதிரி சின்னதாக இருக்குது. அதில் மொத்தமே 8 இருக்குது. இன்றைக்கி ஒருத்தவங்க பூத்துருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் பிளான்ட்ஸ் வந்து குட்டி குட்டி பிளான்ட்ஸு ஏதாவது பிளான்ட்ஸ் நீங்கள் வளர்க்குறீங்கன்னா அதில் ஒரு நாள் ஒரு மொட்டோ இல்லை ஒரு பூவோ வளர்ந்துச்சு அப்படின்னா அது நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு மோட்டிவாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பூஜை ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் வந்து விளக்கேற்றிட்டாங்க. நான் வந்து குளிச்சுட்டு இப்போ தான் வந்து என்னோடய டர்ன் இப்போது. ஸோ நான் வந்து பூஜை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி விளாக் போயிட்டுருக்குல்ல, ஸோ அதனால் கிளிக் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து எனக்கு ஏதோ ஒரு மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் அவங்க வாங்கிட்டு வந்த பூ, அதுக்கப்புறம் வந்து குங்குமச்சிமிழ் அதையுமே வந்து சாமிக்கு முன்னாடி வச்சுட்டு ஒரு பயங்கர வேண்டுதலாக வேண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். கேமராவை எங்கே வைக்க, அதாவது ஃபோனை எங்கே வைக்கனே தெரியல. இதெல்லாம் வீடியோ எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஓரத்தில் வச்சுட்டேன். அது அப்பப்போ பார்ப்பேன் ஒழுங்காக வீடியோ ஆகுதா அப்படின்ற மாதிரி. சம்டைம்ஸ் வந்து எதாவது டச் ஆகி வீடியோ வந்து ஆஃப் ஆயிரும். நிறைய டைம் வந்து இந்த மாதிரி ப்ளாப் ஆகிருக்கு. முக்கியமான விஷயம்லாம் வீடியோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு நைட்டி பாக்கெட்லேயே எதுலையாவது போட்டிருப்பேன். பட் வந்து அது என்னோடய பாடி டச் ஆகி ஆஃபில் இருந்திருக்கும். ஸோ இதுக்கு நம்மளே எடுத்துருக்கலாமே அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அதுக்கப்புறம் வீடியோ இப்போ எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாருங்கள், இந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஹேர் வாஷ் தான் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஹோம்மேடாக ரெடி பண்ணேன் ஷாம்பு வச்சு தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணேன். ஸோ என்னோடய சித்தியுமே அதை வச்சு தான் பண்ணாங்க. உங்களுக்கு எங்களோட ஹேண்ட்மேடு ஷாம்பு, ஹேண்ட்மேட் சோப்பு, ஆல் இன் ஒன் 60 ஹெர்ப்ஸ் ஹேர் ஆயில், இந்த மாதிரி லிப் பாம், இந்த மாதிரி காஜல் நிறைய வந்து நம்ம ஹேண்ட்மேடாக செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி எங்களோட ஹேண்ட்மேடு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு டீட்டெயில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அண்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி முக்கியமான செவ்வாய், வெள்ளி இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றது, உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து எது தருது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் வந்து கமெண்ட் பண்ண சொல்கிறேன்னா, எத்தனை வெரைட்டி ஆஃப் பீப்புள் வந்து என்னென்ன தாட்ஸில் இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி இன்னொன்று வந்து ஒரு விஷயம் நடக்குது, ஒரு விஷயத்த நம்ம பண்ண போகிறோம், ஒரு விஷயம் நடக்க இருக்குது, நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான பாசிட்டிவ் வைப்ஸை வந்து யாராவது நம்மளுக்கு சொல்லணும். அதாவது நம்ம நினைப்போம் யாராவது வந்து மோட்டிவாக பேச மாட்டாங்களா, யாராவது நம்மளை கொஞ்சம் தூக்கி விட மாட்டாங்களா, எதுவுமே ஹெல்ப் பண்ணாட்டியுமே ஏதாவது கொஞ்சம் மோட்டிவாக பேச மாட்டாங்களா அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் இப்போ லேர்ன் பண்ணிகிட்ருக்குது என்னென்னா, யாரையுமே மோட்டிவ்க்காக நம்மளை கொஞ்சம் மோட்டிவ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு தேவையான மோட்டிவ் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்கும். அதாவது நம்மளுக்கு தேவையான மோட்டிவ் நம்மக்கிட்ட தான் இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களில். ஸோ அது வந்து நம்மக்கிட்ட தான் இருக்கும். லைக் ஒன்று வந்து இப்போது கிறிஸ்டின்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுக்க பைபிள் ரீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ப்ரேயர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஹெல்பிங் மைண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹெல்ப் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ஸ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாசிட்டிவாகவே பேசுகிறது அந்த மாதிரி. ஸோ ஹிந்துவாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளி செவ்வாய் வந்து விளக்கு பற்ற வைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் கீப்பப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி
நம்ம தான் வந்து மதம், ஜாதி எல்லாமே பிரித்து வச்சுருக்கோம். முன்னாடி உள்ளவங்கலாம் ஒரு விஷயத்துக்கும் ஒரு ரீசன் வச்சு இது பண்ணுவாங்க. இப்போல்லாம் வாரத்தில் செவ்வாய், வெள்ளி ஏன் வந்து ரொம்ப வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்றது, அதுக்கப்புறம் சாம்பிராணி புகை காட்டணும், விளக்கேற்றணும் அப்படின்றது ஏன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் நம்ம வந்து எப்படி வந்து ஹேர் பாத் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம இருக்க இடமும் சுத்தமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விதிமுறைகளை கொண்டு வந்தோம்னா அப்படியாவது வந்து கடவுளுக்கு பயந்தாவது இருப்போம் அப்படின்றது ஒரு ரீசனை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி சாம்பிராணி காட்டுறது, பத்தி பற்ற வைக்கிறது, சூடகம் காமிக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் தான். ஸோ இந்த ஜவ்வாது அது எல்லாமே யூஸ் பண்ணுறது, அதில் வரக்கூடிய அந்த ஃப்ராக்ரன்ட் வந்து நம்ம என்ன தான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் அந்த ஃப்ராக்ரன்ட் வந்து நம்மளோட மைண்டை வந்து நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கும். ஸோ அதனால் அந்த காலத்துலேருந்தே பாரம்பரியமாக இது எல்லாமே இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை கீப்பப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆனால் நம்ம வந்து மதம் வாரியாக, ஜாதி வாரியாக டிஃப்ரெண்ட் ஆகும்போது ஒருத்தவங்களுக்கும் ஒரு இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னோடய இன்ஃபர்மேஷன் வந்து இதுதான். நீங்கள் எந்த இதுவாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும்ல, அதை கீப்பப் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது பாசிட்டிவ் நம்மளுக்கு மோட்டிவாக இருக்கணும், பாசிட்டிவாக பேசணும் அப்படின்றத எதிர்பார்க்கிறத விட நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6 மணிக்குள்ளே எழுந்திரிச்சிட்டோன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என்னென்னா வந்து நான் மேரேஜ் ஆகி வந்த புதுசில் 5 மணிக்கு எந்திரிப்பேன். அதுக்கப்புறம் எந்திச்சி எல்லா ரொட்டீனும் முடிப்பேன். அதுக்கப்புறம் இடையில வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகிட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக எந்திரிக்க ஆரம்பித்தேன். 7 மணிக்கு அந்த மாதிரி ரொம்ப சோம்பேறித்தனம் வந்துட்டு, அதுக்கப்புறம் திரும்ப எனக்கே ஒரு கில்ட்டியாக ஃபீல் ஆச்சு. ஏன் நம்ம இவ்வளோ சோம்பேறி ஆகுறோம் அப்படின்ட்டு. திரும்ப நானே என்னை திருத்திக்கிட்டேன். சித்தி அடிக்கடி சொல்லுவாங்க என்னென்னா, நம்ம வந்து இந்த இயர்லேயாவது ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து ப்ரிப்பேர்டாக நம்ம ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா இதுவாயிரும்ல. ஸோ அதனால் இப்போது வந்துட்டு பாருங்கள், சித்தியோட குட்டி வந்து குட்டி போட்டுருச்சு அப்படின்ட்டு முன்னாடி இருக்கக்கூடிய கிளிக்லேயே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இவங்களுக்கு வந்து ஹாப்பி பர்த்டேன்னு எல்லோரும் விஷ் பண்ணிடுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த ஆடு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதும் எங்களுக்கு தெரியாது, இன்றைக்கி தான் டெலிவரி ஆக போகுதுன்றதும் தெரியாது, ஒரு சிம்டம்ஸ் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி, அதாவது இந்த குட்டி வந்து ஒரு அடவடித்தனம் குட்டின்னு சொன்னாங்க. எங்கேனாலும் நினச்ச இடத்துல போய் மேய்ஞ்சிட்டு வரும் அந்த மாதிரி பண்ணாங்க. உண்மையாகவே ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்தது. அதே மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான் எதிர்பார்க்காத ஒன்று வந்து நடக்கும்போது தான் வந்து இன்னும் ஒரு இது, அதாவது நம்ம ஒரு விஷயத்த வந்து பெருசாக கவனிக்கவே மாட்டோம். ஆனால் அதில் ஒரு கடவுள் வந்து நம்மளுக்குன்னு அதில் ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மூலக்கருப்பட்டி கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன ஹோட்டல், டீ ஷாப் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து வடை, அதுக்கப்புறம் காஃபி, அதுக்கப்புறம் பொங்கல் சாப்பிட்ணுன்னு ஆசை. ஸ்பான்சர் வந்து சித்தி. அவங்ககிட்ட இருக்க ஒரு பெரிய ஹேபிட்டே வந்து யாருக்கு இந்த காசு பணம் அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க, நல்லா ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மூலக்கருப்பட்டி போயிட்டு வந்துட்டு தூங்கிட்டு ஒரு 4:30 போல் தான் எழுந்திரிச்சேன். அதுக்கு முன்னாடியே சித்தி வந்து பசுக்கு, அவங்க வீட்டு மாடு எல்லாத்துக்கும் தண்ணி வச்சுட்டு இருந்தாங்களா, அந்த சவுண்ட் லேசாக கேட்டு அப்படியே எழுந்திரிச்சிட்டேன். ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு வீடியோ எடுக்கணுமே அப்படின்ட்டு. சரி எடுப்போம் நம்மளுக்கு தான் அப்படின்ட்டு ஃபோனை அங்கே ஆன் பண்ணி வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மடித்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ட்ரெஸ் எல்லாம் மடிக்க வச்சதுக்கப்புறம் வந்து ஹேரை வந்து பின்னலான்ட்டு, ஸோ நான் இப்போ போட்டிருக்கல அந்த மாதிரி தான் வீடியோ வந்து ரொம்ப ஸ்பீடாக போட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்தாச்சு. சித்தி வருவாங்க, அப்படியே பேசிகிட்டே இருப்போம். அவங்க வர டைமில் சும்மா போர் அடிக்கின்ட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்தேன். இது வந்து நாங்கள் இருக்க வீட்டுக்கு ரைட் சைடில் இந்த இடம் ஃபுல்லாகவே சித்தியோடது தான். ஸோ அவங்களோடது, அதனால் அவங்க வருவாங்க. இந்த இடத்துல தான் பசு எல்லாமே மேக்ஸிமம் நிற்கும். அந்த பக்கம் ரோடு, மெயின் ரோடு. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே சுற்றி காமிச்சிருப்பேன். அந்த பாம்பு இருந்ததில்ல, குட்டி பாம்பு, அது வந்து இந்த விறகு கட்டை இருக்குல்ல அதில் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒத்தையடி பாதை பார்த்து பாருங்கள், அதுலேயே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோன்னா சித்தி வீடு வந்துடும். இது வரைக்கும். இதுக்கப்புறம் வந்து வேற ஒருத்தவங்களோடது. இது வந்து ரெஸ்ட் ரூமா. இதுக்கப்புறம் வீடு வந்து அந்த இருக்கா. ஸோ இங்கே வந்து கோலம் போட்ட பிளேஸா. அதுக்கப்புறம் அந்த வழியாக வழி உண்டு. அந்த சைடு வந்து கார்டன் இருக்குது.
இங்கே வந்து புது வீடு கட்டிகிட்ருக்கோம். புது வீட்டுக்கு இந்த வழியாக நம்ம போனோம் அப்படின்னா நார்த்தங்க மரம் அந்த சைடு இருக்குது. அண்டு புது வீடு இப்படி இருக்கா. ஸோ இங்கே வந்து கோலம் போட்டிருக்கு. அது வீட்டுக்கு உள்ள என்ட்ரன்ஸு. நம்ம வந்து இப்படி போனோம் அப்படின்னா இந்த சைடில் அந்த கார்டன், குட்டி கார்டன். அண்ட் வந்து இப்படியே போனோம் அப்படின்னா அங்கே வந்து ரோடு. அதுக்கப்புறம் இங்கே வந்து இன்னொரு கார்டன் இருக்கும். சரி ஓகேன்ட்டு கோலம் போட்டிருந்தால அதெல்லாம் வந்து முற்றத்தை வந்து தண்ணி நல்லா தொளிச்சு விட்டு அப்போ தான் நாளைக்கு போடுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ன்ட்டு தொளிச்சிட்டு அதை பெருக்கணும்ல. ஸோ பெருக்கிறதுக்கு முன்னாடி வீட்டை ஃபுல்லாக பெருக்கிட்டு வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக பெருக்கி விட்டுறலான்ட்டு. ஸோ வீட்டை பெருக்கிட்டேன். பெருக்கிட்டு வெளியே பெருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ கேமரா செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதுதான் எங்களுக்கு ஹாலு. அந்த சைடில் தான் கிச்சன் இருக்கும். ஸோ உள்ளே தான் 2 ரூம். ஸோ இது க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பெருக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூவாக வெளியவும் பெருக்குவேன். புட்டை வந்து காமெடி பண்ணி வச்சுருக்கான். கேமரா ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அது பக்கத்தில் வந்து நின்றுருக்கான். நான் பார்க்கவே இல்லை. வீடியோ இப்போ எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன். சரி ஓகே நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து முற்றத்தையுமே நல்லா பெருக்கி விட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன் அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதில் போட்டிருந்த அந்த குப்பையெல்லாம் வந்து அள்ளிட்டேன். இதெல்லாம் வீடியோ எடுக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. சரி ஒரு விலாகாக போடுறோம் நல்லா இருக்கட்டுமே அப்படின்ட்டு. சரின்ட்டு மதியம் நம்ம காலையில் வச்சது எல்லாமே சூடு பண்ணணும்ல. ஸோ அதனால் அடுப்பை வந்து எரிக்கிறேன். இந்த அடுப்பு வந்து ரொம்ப நாள் கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூனால் அது யூஸ் பண்ண வேணான்ட்டு அப்படியே போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ சிலிண்டர் இல்லை அப்படின்ன உடனே ஒரு சிலிண்டர் தான். நாங்கள் டபுளாக இது பண்ணல. ஒன்று அது முடிஞ்சுட்டுன்னு உடனே அதில் இப்போ யூஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. என்றைக்குமே வந்து ஓல்ட் இஸ் கோல்டு தானே. நம்ம ஒரு விஷயம் வந்து அது யூஸ் இல்லைன்னு போடுவோம். பட் ஏதாவது ஒரு இக்கட்டான நிலமையில அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த இது வந்து எனக்கு உணர்த்துச்சு. நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு. புது வீடு கட்டினதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணலான்ட்டு இருக்கோம். எப்படின்ட்டு தெரில. சரி இருக்கிற வரைக்கும் அதை வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அது நாளைக்கு வந்து நல்லா சாணம் வச்சு நல்லா முழுவாங்கள்ல அந்த மாதிரி முழுவிட்டோன்னா நல்லா நீட்டாயிரும். ஸோ அடுப்பை எரித்து சாப்பாடெலாம் வச்சிட்ட பிறகு சரி கோலம் போடலாம் கொஞ்சமாக. இந்த ஃபஸ்ட்டு குட்டி கோலம் போடுவோம்ல அந்த இடத்துல கோலம் போடலாம் அப்படின்ட்டு. ஸோ சரி ஓகே ஒரு நாளைக்கு 2 டைம் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும்ல. அதனால் ஃபஸ்ட்டு குட்டியாக போடலான்ட்டு இருந்தேன். சரி அப்படின்ட்டு பெருசாகவே போட்டுட்டேன். ஸோ இந்த விலாக் முடியக்கூடிய டைம் வந்துடுச்சு. ஃபைனலாக இன்றைக்கி போட்டு கோலம் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். குட் நைட் டு ஆல் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.